நாம டெய்லி குடிக்கிற காஃபி பவுடர் எப்படி ரெடி பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எங்க ஏல தோட்டத்திலேயே 5-6 காஃபி செடி இருக்கு. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காஃபி அறுவடை பண்ணுவோம். இதுதாங்க காஃபி செடி. இந்த செடியில இருந்து பூ பூக்கும் போது அதோட வாசம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பூல இருந்து காய் வந்ததுக்கு அப்புறமா அதோட கலரு லைட் கிரீன், டார்க் கிரீன், அதுக்கப்புறமா எல்லோ, ஆரஞ்சு, கடைசியா டார்க் ரெட் கலர்ல மாறும். இந்த கலர்ல வந்துருச்சுன்னா காஃபி நல்லா பழுத்து பறிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, காஃபி பழம் நல்லா பழுத்துருச்சு. லைட்டா அமுக்குறதுமே உள்ள இருக்க கொட்டை வெளியே வருது. இந்த பக்குவத்துல இருக்க காஃபி பழத்தெல்லாம் பறிச்சு வெயில்ல காய வச்சிருவோம். கருப்பு கலர்ல நல்லா மொறு மொறுன்னு காயணும். ஒன்னு எடுத்து ஆட்டி பார்த்தோம்னா உள்ள கொட்டை ஆடுற சவுண்டு கேட்டுச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த டைம்ல காஃபி பவுடர் அரைக்கிறதுக்காக ரோதையில கொடுத்துருவோம். ரோதையில என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா அப்படியே அரைக்க மாட்டாங்க. மேல இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க கொட்டையை தனியா எடுத்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அரைப்பாங்க. நமக்கு வேணும்னா ஃபிளேவருக்காக ஏலக்காய், ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.